கடுப்புல ஒரு வீடியோ. இந்த தெருநாய்க்கு சோறு போடுற பிரச்சனை இன்னும் ஓய்ந்த பாடு இல்ல. நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு போராடிட்டு இருக்கோம். தினமும் ஒரு குழந்தை நாய்களால் வேட்டையாடப்படுகிறது. அதுவும் நாய் நம்மள கடிச்சா நம்ம ஹைட்ல இருக்கனால கால்ல தான் கடிக்கும். சின்ன குழந்தையில மூஞ்சிலே கடிக்குது. மூஞ்சில் கடித்து அந்த கோர விபத்து, அந்த பல தையல்களுடன் அந்த குழந்தைக்கு திரும்ப கண்ணாடியில பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கை பூரா அத உறுத்திக்கிட்டு. இப்படிப்பட்ட ஒரு உபாதை தேவையா என்றா, பல மூத்த வழக்கறிஞர்கள் கூட வந்துட்டு ஆமா தெருவுல நாய் இருக்கணும். இவங்கலாம் வந்து பிசினஸ் கிளாஸ் லைஃப் ஸ்டைல்ங்க. கார்ல போறாங்க. நீங்கலாம் நாய பார்த்தது கூட கிடையாது தெருநாய். ஆக்ரோஷமா வரணும் தெருநாய். நாய்க்கு பிஸ்கட்ட போட்டுட்டு வாலாட்டுறது. அது உங்களுடைய டைம் பாஸ். அத நாங்க மறுக்கல. அது வீட்ல நாய வளர்த்து நீங்க பிஸ்கட்ட போடுங்க. இல்ல என்ன வேணா பண்ணுங்க. கேக் வாங்கி வெட்டுங்க டெய்லி. பிரச்சனை கிடையாது. தெருவுல இருக்க நாய்க்கு உணவு போடாதீங்க. இதனால் தான் அதிகமாகிறது தொல்லை. இப்போ உச்சநீதிமன்றம் கோர்ட் ஆர்டர்ல போட்டிருக்கு. அந்த ஆர்டர் போட்டிருக்கேன் படிச்சுக்கங்க. ஆங்கிலத்துல. ஆங்கிலத்துக்காட்டி எவனா தெரிஞ்சவன கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்ப 1000 விளக்கு பகுதியில இப்ப ஒரு பஞ்சாயத்து. அதுவும் காவலர் குடியிருப்புக்குள்ள போயிட்டு எவ்வளவு திமிரு பாருங்க. உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருந்தும் எவ்வளவு திமிரு என்றால் ஒரு காவலர் குடியிருப்புக்குள்ள போயிட்டு காவலர்களோட சண்டை போடுது. இந்த நாய்க்கு சோறு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண். இதே தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 3 மாசம் முன்னாடி. என் மேல வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. யார் மேல எடுக்கணுமோ அவங்க மேல எடுக்கல. என் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. ஏன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பத்தி புகார் சொன்னாங்க. ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர். சட்டத்தை நிலைநாட்ட தான் உங்களுக்கு முடியாது. இத்தனை பேர் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அதிகமாக நாய்க்கடியில் அவதிப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மக்கள் கடிபட்டு இருக்கிறார்கள். 40 பேர் ரேபிஸால இறந்திருக்காங்க. நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எத்தனை வாட்டி தான் சொல்றேன்னு தெரியல. சட்டத்தை எடுத்து போட்டாச்சு. உச்சநீதிமன்ற சட்டத்தை இதான் சொல்லியிருக்கு. நாய்களுக்கு தெருவில் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இது பெரிய ஒரு உபாதை. இதனால தான் பதிப்பச்சு. இதெல்லாம் நாய் பெருகுது. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி யாராவது உங்களை கலாட்டா பண்ணாங்கன்னா, போலீசாரையோ இல்ல கார்ப்பரேஷன் ஆபீசர் வந்து எதிர்த்தார்கள் என்றால், சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு வேற போட்டிருக்கு. இதை எங்கேயுமே பண்ணல. இதனால தான் உயர்நீதிமன்ற வாசல்லையே அந்த பெண்கள் போய் கலாட்டா பண்ணுது. ஒரு தடவை இல்ல, டிசம்பர் 31 ஒரு வாட்டி, ஜனவரி 15 2 வாட்டி பண்ணியிருக்காங்க. எனக்கு நடந்த பிரச்சனை. நான் எடுத்து போட்ட வீடியோ, பாலிமர் வீடியோல இங்க இருந்து எங்க ஊர்ல அம்பத்தூர்ல இல்லாதவங்க எல்லாம் மத்த அடையாள இருந்து அம்பத்தூர்ல போயிட்டு நாய்க்கு சோறு வைக்கிறது. இதெல்லாம் கொழுப்பு தானே. இதெல்லாம் கேட்டா நம்ம வந்து வில்லன் ஆயிடுவோம். எங்க மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. அவங்கள விட்டுருவீங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுங்க சார். சட்டத்தை போட்டாச்சு. எத்தனையோ வாட்டி தலைமைச் செயலருக்கு எழுதியாச்சு. அப்புறம் நம்ம சென்னை கமிஷனர் கிருபாகரன் அவருக்கும் சொல்லியாச்சு. சென்னை போலீஸுக்கு சொல்லியாச்சு. டிஜிபி ஆஃபீஸுக்கு சொல்லியாச்சு. இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது? உங்க வீட்ல ஏதாவது தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்க வீட்ல ஏதாவது குழந்தை கடிபட்டு இறந்தாதான் உங்களுக்கு எல்லாம் சொரணை வரும்னா, அது நடக்கட்டும் நான் கடவுளை வேண்டிக்குவேன். எத்தனை வருஷமா போராடி இந்த அளவுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? உலகத்துல ஏதாவது ஒரு முன்னேறிய நாட்டுல நாய் இருக்கா? போய் பார்த்துட்டு வா. நீங்க போறீங்களா ஃபாரின் டூர்லாம்? லண்டன் போறோம், அமெரிக்கா போறோம் வெக்கேஷனுக்கு அப்படின்னு. எதுக்காக போறீங்க? இந்தியால இருக்க வேண்டியது தானே? அது சுத்தமா இருக்கு, நாகரிகமா இருக்கு, நல்லா இருக்கு நாடு. அங்க நாய் கடிக்காது, நீங்க சாவ மாட்டீங்க. அந்த தைரியத்துல தான் போறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? நம்ம நாடு வந்து குப்பையா இருக்கணும். நம்ம நாடு ஃபுல்லா மூத்திர சந்து இருக்கணும். வெளிநாட்டுல போயிட்டு டீசென்ட்டா இருப்பீங்க நீங்க. இங்க ஏரோப்ளேன் விட்டு இறங்குனாலும் ஏர்போர்ட் பக்கத்துல மூத்திர சந்து. திருந்துங்க சார். இதுக்கு மேல சொல்ல முடியாது. எங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டு போங்க. என்ன ஆச்சு நடவடிக்கை எடுத்து? தண்டமா இல்லாத அரசு செலவுல ஒரு என்ன சோறு போட்டீங்க? பண்ணுங்க. இன்னும் பண்ணுங்க. ஆடுங்க. முடிஞ்ச அளவு ஆடுங்க. இந்த ஆட்டம் தான் அழிவுல கொண்டு போய் விட போகுது. போய் நடவடிக்கை எடுங்க சார். என்ன? இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனை. ஒரு காவலர் ரொம்ப அவமரியாதையா பேசுது. அத பார்த்து கடுப்பாய் போய் நான் எடுத்து போட்டேன். ஒரு காவலர் இவ்வளவு அவமரியாதையா ஒரு பெண் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அதுக்கு எனக்கு நடவடிக்கை எடுத்தீங்க. இப்பயும் அதேதான். காவலர் குடியிருப்புக்குள்ள வந்து போட்டுருக்கு. அடுத்து டிஜிபி ஆபீஸ்க்குள்ள போய் போடும், கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள போய் போடுங்க. அப்பயும் பார்த்துட்டு இருங்க. பேசா இருங்க.